சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் திமுக எம்எல்ஏ அந்தர்பல்டி, ஸ்டாலின் அதிர்ச்சி. தவேக தலைவர் விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். நேற்று சட்டப்பேரவையின் 2வது நாள். நேற்று சட்டப்பேரவை கலகலப்பாக ஆரம்பித்தது. உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று மரியாதை நிமித்தமாக அனைவரது வீட்டிற்கும் சென்றிருந்தார். மேலும் எங்கள் வீட்டிற்கும் வந்து எங்கள் தலைவரையும் என்னையும் பார்த்துவிட்டு சென்றார். இதேபோல சட்டசபையும் எங்களது உறவு தொடர வேண்டும் என உதயநிதி கூறியிருந்தார். ஆனால் திமுக போட்ட பிளான் மிகவும் துல்லியமாக இருந்தது. ஆனாலும் அது விஜயிடம் எடுபடவில்லை. மேலும் திமுக என்ன நினைத்தது என்றால், கூட்டணி கட்சிகளான விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளின் ஆதரவோடு தான் விஜய் ஆட்சி அமைத்தார். ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து ஆட்சியை கலைக்கலாம் என ஸ்டாலின் முடிவெடுத்திருந்ததாகவும், ஆனால் தற்போது நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது. திமுகவில் வெற்றி பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய ஆதரவை விஜய்க்கு தான் என கூறிவிட்டார். அது மட்டுமில்லாமல் அமமுக முக்கிய எம்எல்ஏ ஒருவரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும், இது பெரும் கண்டனத்துக்கு உரியது. திமுக போட்ட பிளான் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் அவர்கள் அனைத்து திமுகவின் அமைச்சர்களையும் டார்கெட் செய்துள்ளார். வந்த முதல் நாளிலே டாஸ்மார்க் 170 டாஸ்மார்க் கடைகளை மூடியது. மேலும் 771 டாஸ்மார்க் கடைகளை கண்டறிந்து அவற்றை அகற்ற வேணும் என கூறியது செந்தில் பாலாஜிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் ஊழல் மற்றும் மின்சார ஊழல் போன்ற ஊழல் விஷயத்தில் மாட்டியிருப்பது, அதை தான் முதலில் தோண்டி எடுத்திருக்கிறார் விஜய். மேலும் உதயநிதி ஸ்டாலின் இந்த சட்டப்பேரவையில் என்னதான் விஜயும் நானும் ஒரே காலேஜில் படித்திருந்தாலும் கூட நாங்கள்தான் சீனியர், திமுக சொல்வதையே விஜய் கேட்டு நடக்க வேண்டும் என கூறியவுடன் சட்டசபையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவர் சட்டசபைக்குள் வரவில்லை என்றாலும் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் நாங்கள் கூறுவதை சீனியராக மதித்து கேட்டால் நல்லது என மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த பாணியில் கூறியிருந்தார். இது அங்கிருக்கும் தவேகாவினரை மிகவும் கோபப்படுத்த செய்தது. மேலும் விஜய் எடப்பாடியை அவமதித்ததற்கு காரணம், கூட்டணிக்கு அழைத்தபோது எடப்பாடி கூட்டணிக்குள் வரவில்லை. ஆனால் ஸ்டாலின் செய்த சதி வேலை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து ஒரே கூட்டணியாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கலாம், திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிடலாம் என்கின்ற பேரங்களும் நடந்ததாம். இது பிடிக்காமல் தான் சிவி சண்முகம் தரப்பு தற்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து வெளியேறிவிட்டது. இது எடப்பாடிக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் அதிமுகவில் ஒரு புதிய சிக்கல். மேலும் சிவி சண்முகம் தரப்பில் உள்ள 34 எம்எல்ஏக்கள் தற்போது விஜய்க்கு ஆதரவளிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இன்று சட்டசபையின் 3ஆம் நாள் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். அதில் விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் ஆட்சி கலைக்கப்படும். இன்று திமுக போட்ட பிளான் என்னவென்றால், கூட்டணி கட்சிகளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டாம், விஜயின் ஆட்சியை கலைத்துவிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், மேலும் எடப்பாடி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என திட்டம் தீட்டியிருந்தாங்க. ஆனால் என்னதான் கூட்டணி கட்சிகள் வாக்களிக்கவில்லை என்றாலும் அதிமுகவின் 32 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சிவி சண்முகத்தை நேரில் நேற்று வீட்டுக்கு சென்று சந்தித்தார் விஜய். அப்போது சில விஷயங்கள் கையெழுத்தானதாம். அதாவது 8 அமைச்சர்கள் பொறுப்புகளை சிவி சண்முகத்திற்கு வழங்கப் போவதாகவும், அதில் 4 அமைச்சர்கள்
முக்கிய பொறுப்புகள் மீது 4 அமைச்சர்கள், சாதா பொறுப்புகள் என 8 அமைச்சர்களை பதவிகளை கொடுப்பதாக விஜய் ஒப்புக்கொண்டாராம். இதனால் 15 வருடத்துக்கு விஜயை அசைத்து கூட பார்க்க முடியாது. எடப்பாடி போட்ட பிளான் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்ததால் தற்போது எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கூட விலக வேண்டும் என கோரிக்கைகள் தற்போது வலுக்க ஆரம்பித்தது. மேலும் விஜய் அவர்கள் தற்போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என கூறியது செந்தில் பாலாஜிக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் நேற்று இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார். இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கஞ்சா புழக்கம். இந்த போதைப்பொருள் புழக்கத்தை தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என கையெழுத்திட்டிருக்கிறார் விஜய். இதனால் முக்கியமான சிறப்பு பிரிவுகளை அந்தந்த மாவட்டங்களில் விஜய் பணியமர்த்திருக்கிறார். அனைத்து போதைப் பொருட்களும் திமுகவின் முக்கியமான அமைச்சர்களிடம் இருந்துதான் வந்தது என்கின்ற விஷயத்தை சிறப்பு புலனாய்வு டிஜிபி கண்டுபிடித்துள்ளார்களாம். இதனால் முக்கியமான அமைச்சர்களை, பினாமிகளை கண்டுபிடித்து அவர்களின் மூலம் வாக்கு மூலத்தை வாங்கி திமுகவின் எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு கோடி ஊழல் செய்தார்கள் என தற்போது பட்டியலிடவும் விஜய் ஆணையிட்டிருக்கிறாராம். தொடர்ந்து மக்களுக்காக நல்லாட்சியை விஜய் வழங்குவார் என அனைவராலும் கூறப்படுவது உண்மைதான் என பார்க்கப்படுகிறது. இனி 15 வருடத்திற்கு விஜயை யாராலும் அசைக்க முடியாது. திமுக ஸ்டாலின் அவர்கள் இனி எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, சட்டசபைக்குள்ளே நுழைய முடியாது என்கின்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி தான் முக்கிய குற்றவாளி, அது மட்டுமில்லாமல் மின்சார ஊழல் செய்தது போன்ற பல விஷயங்களில் செந்தில் பாலாஜியே மாட்டுவார், விஜய் அவர்கள் நிரபராதியாக வெளியிடப்பட்டிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையின் 3வது நாள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய்க்கு ஆப்பு வைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதிமுகவின் சி.வி. சண்முகம் தரப்பு அதை தகர்த்து உடைந்தெறிந்து விட்டது. மேலும் விஜய் இன்று திமுகவுக்கு எதிராக முக்கியமான ஒரு விஷயத்தையும் கையில் எடுப்பப் போவதாகவும், அதனால் உதயநிதி இன்று சட்டசபைக்கே செல்ல மாட்டார் அப்படின்ற தகவல் வெளியாகியுள்ளது. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட வேண்டும். ஒருவேளை அவரால் செயல்பட முடியவில்லை என்றால் கண்டிப்பாக பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தது போல பொம்மையாக தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் உதயநிதி. ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து விஜய் அவர்களால் சரியாக பேசக்கூட முடியவில்லை, சட்டசபையிலே அவர் உளறுகிறார் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது விஜய் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை கூடிய விரைவில் லெஃப்ட் ஹேண்டில் விஜய் டீல் பண்ணுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம